உணவு சரித்திரம் எழுதியவர் முகில். பகுதி 6. தாத்தா சொன்ன சூத்திரம். பலாப்பழத்தை ஆங்கிலத்தில் ஜாக் ஃப்ரூட் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு இது பேர் வந்ததுன்னு தெரியுமா? இதெல்லாம் நம்ம இங்கே பார்க்கலாம். ஆதி தமிழர்கள் தொடங்கி ஆண்ட்ராய்டு தமிழர்கள் வர ரசித்து ருசித்த முக்கணிகளில் 2வது கனியான பலாவுக்கு சக்கை, பலவு, பலாசம், வறுக்க, ஏகாரவல்லின்னு நிறைய பேருங்க இருக்குது. ஒரு காட்டுப்பகுதியில் கனகன்றவன் வசித்து வந்தான். அவனுக்கு 2 ஒய்ஃபு. மூத்தவர் பேர் முத்தரசி, சின்னவ பேர் இடும்பி. இவங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை. இந்த குறை தெரியாமல் இருக்க முத்தரசி தன் வீட்டுக்கு முன்னாடி ஒரு பலாம் கன்றை வளர்த்து வந்தா. அது வளர்ந்து பூத்து காத்து பழுத்து சுவையான பழங்களெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சுது. முத்தரசி அந்த மரத்தை தன்னோட குழந்தை போல பாதுகாத்தா. இந்த கதையில் வில்லி யாருன்னா இடும்பி தான். அவளுக்கு முத்தரசியை பிடிக்கல. என் புருஷன் எனக்கு மட்டும் நினச்சா அவ. அதனால் அவள் கோபத்தில் குமுறுனா. ஒரு நாள் கண்ணுக்கு முன்னே பலாமரம் சிரிச்சுக்கிட்டே இருந்தது. அவருக்கு பொறுக்கலை. கனகனும் முத்தரசியும் வீட்டில் இல்லாத ஒரு சமயத்தில் அவள் ஒரு கோடாரி எடுத்து அந்த பலாமரத்தை வெட்டிட்டா. அந்த மரம் வாழ் புள்ளினங்கள் கதறின. வேரிலையும் பழங்களை கொண்டிருந்த அந்த பலாமரம் விழுந்து மறித்தது. இடும்பி வில்லி சிரிப்போன்னு அவசரமாக உதுத்துட்டு எதுவுமே தெரியாத மாதிரி உள்ளே போய் படுத்துக்கிட்டா. வீடு திரும்பிய முத்தரசியும் கனகனும் விழுந்து கிடந்த பலாமரத்தை பார்த்து அதிர்ந்து போனாங்க. தன் குழந்தை போல பார்த்து வளர்த்த அந்த மரம் விழுந்ததை பார்த்து அவள் அழ ஆரம்பிச்சிட்டா. இந்த கணத்தில் ஒரு சிறப்பு கதாபாத்திரம் தோணுச்சு. அது வேற யாரும் இல்லை, அவ பாட்டி தான். அவையை பார்த்ததும் கனகனும் முத்தரசியும் தங்கள் சோகத்தை சொல்லி அழுதுகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறமா அந்த பாட்டியை கூப்பிட்டு அவங்களுக்கு அமர வச்சு நல்ல உணவெல்லாம் கொடுத்து உபசரிச்சாங்க. அவ பாட்டி வெளியில வந்தா. விழுந்து கிடந்த பலாமரத்தை பார்த்தா. தன்னோட வலிமையான தமிழ் கொண்டு உரத்த குரல்ல பாட ஆரம்பிச்சா. அவ பாட பாட வெட்டப்பட்டு விழுந்த மரம் மீண்டும் உயிரை எழுந்து நின்னுது. புதிய பூக்கள் எல்லாம் கொடுத்தது, காய்ச்சுது. உடனே பழுத்த பழங்களையும் தந்துச்சு. கண்முன்னே இப்படி ஒரு அதிசயத்தை தன் தமிழால் நிகழ்த்திய அவை பாட்டியோட காலில் கனகன முத்தரசியும் விழுந்து வணங்கினாங்க. இது அவை பாடிய பாடல் ஒன்றோட பின்னணியில் நடந்ததா சொல்லப்படுற ஒரு சம்பவம். சங்க கால புலவராக கருதப்படும் ஔவையார் வாழ்ந்த காலத்துக்கு முன்னாடி இருந்தே பலாமரம் இருந்திருக்கு. இந்தியாவை பூர்வீகமாக கொண்டதுன்னு இதை சொல்லலாம். கொஞ்சம் பரந்த மனப்பான்மையோடு சொல்லணும்னா ஆசியாவை பூர்வீகமாக கொண்டதுன்னு சொல்லலாம். சுமார் 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்திய மண்ணில் பலா விளைஞ்சிட்டு இருந்திருக்கு. பொதுவாக ஈரப்பதம் அதிகம் இருக்கும் பூமத்திய ரேகை பகுதிகளில் பலாவோட விளைச்சல் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் தமிழ் இலக்கியத்தில் உள்ள பலாவுக்கான பழமையான குறிப்புகள் போன்று வேறு எதுலையுமே இல்லை. புறநானூற்றில் ஊர் பொதுவிடத்தில் இருந்த பலாமரத்தின் பெரிய கிளையில் வாழும் குரங்கு அந்த மரத்தில் கட்டப்பட்டிருந்த மத்தளத்தை பலாப்பழம்னு நினச்சி தட்டியதுன்றது குறிப்பிடப்பட்டிருக்கு. வேரல் வேலி வேர்க்கோட்பளவின் சாரல் நாடன் கபிலர் எழுதிய குறுந்தொகை பாடல் ஒன்று இப்படி ஆரம்பாது. மூங்கில வேலியாக கொண்ட வேரில் பழுத்து தொங்குற கனிகளையுடைய பலாமரங்கள் அறிஞ்சிருக்கும் மலைநாடனேன்றது இதோட பொருள். இப்படி பலா குறித்து சங்க இலக்கிய உதாரணங்கள்லாம் நிறைய சொல்லலாம். நிலத்தோட அமைப்பு, செழிப்பு, வளமை இது எல்லாத்தையும் விவரிக்க சங்க இலக்கிய புலவர்கள் எல்லாரும் தம் சொற்களில் பலாவை தான் சுமந்துட்டு தெரிஞ்சிருக்காங்க. பலா குறித்த அதிக பாடல்களை பார்த்து சிற்றிலக்கியமான குற்றால குறவஞ்சி குற்றாலத்தில் விற்றிருக்கும் குற்றாலநாதர் கோயிலோட தல விருட்சமோ பலாமரம் தான். அந்த பழமையான பலாமரத்தில் காய்க்கிற பலாச்சுளைகள் லிங்க வடிவத்தில் இருக்குன்றத சுளையலாம் ஜிவலிங்கம்னு குற்றால குறவஞ்சி குறிப்பிடுது. அதாவது இந்திரையோ இவள் சுந்தரியோன்ற ஒரு இசை புயலால் பிரபலமடைந்த குற்றால குறவஞ்சி பாடல்ல குறும்பல வீசு அறர் நின்றுட்டு வரும். குறும்பலா மரத்தடியில் அமர்ந்த சிவன்னு இதுக்கு அர்த்தம். நீங்கள் பலா பிரியர் பலா வெறியர்னா உங்களுக்கு மேற்குலக மக்கள் சிலரது செயல்பாடுகள் கடும் கோபத்தை கொடுக்கலாம். காரணம், உலகத்தில் பெரும்பாலான மக்கள் பலாவை விரும்பி சப்பு கொட்டி சுவைத்து கொண்டிருக்க, மேற்கத்திய நாடுகளில் சில பகுதி மக்கள் மட்டும் பலாவோட வாசனை மூக்கை எட்டினாலே முகம் சுளிக்கிறாங்க. வாந்தி வர்றது மாதிரி அவங்க அடி வயிற்ற பிடிக்கிறாங்க. பலா கையில் கிடைத்தா சை அப்படின்னு குப்பையில் எடுத்து வீசுகிறாங்க. பலா கிபி 1ஆம் நூற்றாண்டில் நம் மண்ணிலிருந்து ஆப்பிரிக்க கண்டத்துக்கு வியாபார தொடர்புகள் மூலமாக பரவியதாக சொல்லப்படுது. 16ஆம் நூற்றாண்டில் இந்தியாவுக்கு வந்த போர்ச்சுகீசியர்கள் இது ஐரோப்பிய நாடுகளுக்கு கொண்டு சேர்ந்தாங்க. உலகமெல்லாம் பார்த்தா பலாவுக்கென தனியாக தோட்டம் வச்சு விவசாயம் செய்கிறவங்க குறையவே இருக்குது. காப்பி, மிளகு, ஏலக்காய் போன்ற பணப்பயிர் தோட்டங்களோட துணைப்பயிராகவே இது வளர்க்கப்படுது. தவிர வீட்டு தோட்டங்களில் பலா விரும்பி வளர்க்கப்படுது. உலகத்தில் அதிக அளவில் பலா பயிரிடப்படும் நாடுகள் தாய்லாந்து மற்றும் வியட்நாம். இந்த நாடுகள் பலாப்பழங்களை பதப்படுத்தி கேனில் அடைச்சி ஐரோப்பிய நாடுகளுக்கும் வட அமெரிக்க நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்து. இந்தியாவில் தமிழ்நாடு, கேரளா, ஒரிசா, அசாம், பீகார், மேற்கு வங்காளம், உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் பலா கணிசமான பரப்பளவில் விளைவிக்கப்படுது. சரி, ஜேக் விஷயத்துக்கு வரலாமா? போர்த்துகீசியர்கள் 16ஆம் நூற்றாண்டில் கேரளாவுக்கு வணிகம் செய்ய வந்தப்போ அந்த மண்ணில் விளைந்த பலாப்பழங்களை ருசிச்சிருக்காங்க.
மயங்கி இருக்காங்க. என்ன பழம் இதுன்னு கேட்டிருக்காங்க. மலையாள மக்கள் சக்கை பழம்னு சொல்லியிருக்காங்க. சக்கை என்ற சொல்லை போர்த்துகீசியர்கள் ஜக்கான்ற வார்த்தையாக புரிந்து கொண்டு அப்படியே குறிப்பிட ஆரம்பித்தாங்க. அதுவே பின்பு ஆங்கிலத்துக்கு மாறிய பொழுது ஜாக் ஃப்ரூட் அப்படின்னு சொன்னாங்க. இதுவே பலாவுக்கும் ஜாக் ஃப்ரூட்டுக்கும் உள்ள தொடர்பு. அடுத்த சில பத்திகளுக்கு தாவரவியலாளர் முகமுடியை அணிஞ்சிக்கலாம். பலா மரத்தோட தாவரவியல் பெயர் ஆர்டோகார்பஸ் ஹெட்ரோஃபிலஸ். இது கடல் மட்டத்திலிருந்து 1500 மீட்டர்லேருந்து 4000 மீட்டர் வரை வளரக்கூடியது. வேறு பகுதிகளில் நீர் சூழ்ந்து நிற்பதும் மரத்துக்கு ஆகாது. இதில் 2 பூக்கள் பூக்கும், ஆண் பூ பெண் பூ. பலா வறண்ட பகுதியில் தாங்கி நின்று வளரும். இது 50 ஆண்டுகள் வரை பலன் தரும். பொதுவாக நோய்களால் அதிகம் பாதிக்கப்படாத ஒரு மரமாக இது இருக்குது. வியட்நாமில் புத்தர் சிலைகள் செய்ய பலாக்கட்டைகளை தான் பயன்படுத்துகிறாங்க. வீணை செய்ய பலாக்கட்டை பயன்படுது. ஆக இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொன்னுன்ற பெயர்பட்டது பலா. நம்மவர்களுக்கு பெரும்பாலும் பலாவை பழமாக உண்பதில் தான் ஆர்வம். ஆனால் இலங்கை மக்கள் பலாக்காயையும் விருப்பத்தோடு உண்றாங்க. பலா பிஞ்ச சிங்களத்தை பொலஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உள்ளே சுளைகள் எதுவும் உருவாகாத பலா பிஞ்ச கறி சமைச்சு உண்றாங்க. இலங்கையில் சாதாரண உணவகங்கள்லேருந்து நட்சத்திர ஹோட்டல்கள் வர இந்த பொலாஸ் கறி மிகவும் பிரசித்தம். சுளைகள் உருவாகிற பருவத்தில் இருக்கும் பலாக்காயையும் இலங்கை மக்கள் சமைக்கிறாங்க. சுளைகள் நன்கு முற்றி பழுப்பதற்கு முந்தைய நிலையில் சமைக்கப்படுவது பலாக்காய் கறின்னு சொல்கிறாங்க. இலங்கையில் வீட்டுக்கு வீடு பலாமரங்களை பார்க்கலாம். ஒரு வீட்டில் 4-5 பலாமரங்கள் இருந்தால் அவங்க செல்வாக்கு மிக்கவர்கள்னு அங்கே அறியப்படுறாங்க. கிபி 1977 இலங்கையில் ஒரு பெரிய பஞ்சம் ஒன்று ஏற்பட்டுச்சு. அப்போ சிரிமாவோ பண்டாரநாயக்க ஆட்சி காலத்தில் தான் நடந்தது. அப்போ இலங்கை மக்களுக்கு கிடைத்த அந்த மக்கள் உயிரை காப்பாற்றிய ஒரே உணவு பலா தான். உலகத்தில் பலாவை அதிகமாக சமைக்கிற நாடு பிலிப்பைன்ஸ். அந்த நாட்டு மக்கள் சைவம் அசைவம்னு எது இருந்தாலும் அதில் பலாவை சேர்க்குறாங்க. இதில் லாங்கான்னா பலாக்காயும் தேங்காய் பாலும் சேர்ந்து சமைக்கப்படும் கறி. மீனோ அல்லது இறாலோ சேர்த்து இந்த கறியை அவங்க செய்கிறாங்க. ஹலோ இதுவும் பிலிப்பைன்ஸ் பதார்த்தம். பலாப்பழம் கொண்டு செய்யப்படுற ஒரு டெசர்ட். சிறு துண்டுகள் ஆக்கப்பட்ட பலாப்பழம், ஐஸ் கட்டி, வேகப்பட்ட பீன்ஸு விதைகள், இனிப்பு ஊட்டப்பட்ட கொப்பரை தேங்காய், சக்கரைப்பாகில் உற வைக்கப்பட்ட வாழைப்பழ துண்டுகள், மரவள்ளிக்கிழங்கு, சக்கரவள்ளிக்கிழங்கு, சீஸு, ஐஸ்கிரீம் இதெல்லாம் போட்டு இதை செய்கிறாங்க. வறட்சி காலத்தில் இலங்கை மக்களோட உயிர் காத்த பலா நம் உடலோட ஆரோக்கியம் காக்கவும் பல வகையில் உதவுது. நம் முன்னோர்கள் உடல் அசதியை போக்கி புத்துணர்ச்சி பெற பலாப்பழத்தோட கொஞ்சம் கருப்பட்டி சேர்த்து சாப்பிட்ருக்காங்க. அதே போல் உடல் உள்ள தேவையற்ற கழிவுகளை வெளியேற பலாப்பழத்தோட கொஞ்சம் பனங்கற்கட்டு சேர்ந்து உண்டிருக்காங்க. பலாக்கொட்டையில் புரதசத்து அதிகம். தெற்காசிய மக்கள் அதை விரும்பி உண்றாங்க. குறிப்பாக ஜாவா தீவு மக்கள் பலாக்கொட்டையை சீவி உப்பு காரம் சேர்த்து வறுத்து சிப்ஸ் போல் சாப்பிட்றாங்க. இது தவிர விளம்பரத்தில் வரது போல் பலாவோட பலன்களை சொல்லணும்னா பற்கள் உறுதி பெற, ஈர்கள் வலிமை பெற, தேகம் பலம் பெற, விட்டமின் சத்துக்கள் உடல் சேர, சருமம் ஒளிவு பெற, தொற்றுநோய் கிருமிகள் அண்டாமல் இருக்க அவசியம் சாப்பிட்றாங்க. எய்ட்ஸ் நோயை கட்டுப்படுத்துகிற தன்மையும் பலாப்பழத்துக்கு இருக்கிறதா சொல்லி அமெரிக்கா, ஜெர்மனி ஆகிய நாடுகள் முதல்கட்ட ஆய்வுகள்லாம் நடந்து வருது. ஒரு பலாப்பழத்தை வெட்டி பார்க்காமலே அதன் உள்ள எத்தனை சுளைகள் இருக்குன்னு கண்டறிய ஒரு சூத்திரத்தை நம் முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. இல்லை, அதை பாட்டாவே பாடியிருக்காங்க. பலாவின் சுளையறிய வேண்டுதிரேல் அங்கு சிறுமுள்ளும் காம்பரும் கெண்ணி வருவதை ஆறீர் பெருக்கியே 5 கீந்திரவே வேறென்ன வேண்டாஞ்சுலை. இது பழந்தமிழ் நூலான கணக்கதிகாரத்தில் இது இடம்பெற்றிருக்கு. அதாவது பலாப்பழத்தோட காம்புக்கு அருகில் இருக்கும் சிறிய முட்களை துல்லியமாக எண்ணிக்கணும். அந்த எண்ணிக்கையை 6ஆல் பெருக்கி வர்ற விடையை 5ஆல் வகுக்கணும். இதுவே பழத்திற்குள் உள்ள சுளைகளோட எண்ணிக்கை. எண்ணி பார்க்கவே வேணான்றதே இந்த பாடல் சொல்ல முத்தி. உதாரணமாக பலாப்பழ காம்புக்கு அருகில் இருக்கிற சிறிய முட்களோட எண்ணிக்கை 120ன்னு வச்சுக்குவோம். 120 × 6 = 720. 720 5ஆல் வகுக்க ஈவு 144. இதுதான் சுளைகளோட எண்ணிக்கைன்றது நம் முன்னோர்கள் நிரூபித்து காட்டிய வெற்றி சுத்திரம். எனக்கு நம் எள்ளு கொள்ளு தாத்தாக்கள் மீது சந்தேகமே இல்லை. உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் வாங்கி பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நன்றி, வணக்கம். நாளை பார்க்கலாம் சாக்லேட் கதையை.